ஹாய் காய்ஸ், நான் சொல்லுவோம். நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பார் ஃபுட்டுன்னு சொல்கிற ஒரு பிரிட்டிஷ் ஏரியா கவுன்சில் இது. அதுமாதிரி பேக் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கான். சூர்யா, சதீஷ், நம்ம நிஷாந்த் அவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் போயிட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கிடையாது. இவங்க வந்து லோக்கல் ஏரியா பீப்புள்ஸ்ன்றதுனால இவங்க சப்போர்ட் மூலிமா இங்கே வந்திருக்கோம். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கீழே பாருங்கள். ஆக்சுவலாக அது வந்து புது பிரிட்ஜு, இது வந்து ஓல்டு பிரிட்ஜு. எல்லமலை போகிற ரூட்டு செம்மையாக இருக்குது. இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குற நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எஸ்டேட். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இதை பார்த்துக்கிட்டு வராங்க, இந்த ஏலக்காய் எஸ்டேட்டை. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா எல்லமலை போகிற ரூட்டு ஒரு சூப்பரான ரூட்னே சொல்லலாம். செமையாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் வந்து இந்த மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா இந்த ரோடே வந்து தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு க்ரீனிஷாக, ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இப்போயே அப்படி தான் இருக்குது. ஆனால் ரெய்னி டைமில் யோசிச்சு பாருங்கள், இன்னும் நல்லா க்ரீனிஷாக சூப்பராகவே இருக்கும் இந்த ரோடு. இப்போ எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தனமலைன்னு சொல்கிற ஒரு முருகர் கோயில் போய்ட்டுருக்கேன். இந்த மலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லமலை போகிற ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வரும். லெஃப்ட் சைடில் ஒரு சரியான வியூ பாயிண்ட், அது சூப்பராகவே இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நாங்கள் இங்கே போயிட்டு நாங்கள் முருகர் கோயில் உள்ளே கூட போகல, வெறும் வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கடி பாட்டுது? இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சந்தனமலை முருகன் கோயில். கோயில் லெஃப்ட்லேயே இருக்குது. ஆனால் இந்த ஆப்போசிட்டில் இருக்க வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவல், வேறு மாதிரி. நீங்கள் எல்லமலை போகிற ரூட் வந்தீங்கன்னா இந்த சந்தனமலை முருகன் கோயில் டெம்பிளும் பார்த்துட்டு அப்படியே இந்த வியூவும் பார்க்கலாம். அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஃபேக்ட்ரி, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு டீ ஃபேக்ட்ரி. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆனால் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ்டு போல். ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது ஃபேக்ட்ரி பாருங்கள், செம்மையாக இருக்குது. நாங்கள் அடுத்து ட்ராவல் பண்ணிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் போய்ட்டுருக்கோம். ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். அது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம நேராக வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். இந்த ஆஃப் ரோடிங் மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். ஆஃப் ரோடிங்னா இப்படி இருக்கணும். ஆஃப் ரோடு இன்னும் போகிறேன்டா ஆஃப் ரோடு. ரைட்லையா என்ன ஸ்ட்ரைட்டா? இதில் தான் ஜீப் இருக்கும். இதுலையா? போயிட்டு வருவோம், சூப்பராக இருக்கும். இது கீழே என்ன இருக்கு? அதுக்கு இந்த காலை குட்டி தூரத்தை கொடுத்தல வீடியோ, அந்த நான் ஒன்று காமிட்டேன். அந்த மலைக்கு பேக்கில் தான் போகிறோம். ஆமாம், மலைக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். இப்போ தான் அந்த மலை ஆப்போசிட்டில் இருக்கும். ஓ, பின்னாடி வந்துட்டோம் சுற்றின்னு. இதுக்கு மேலே ஏறணும். இப்போ நான் ஃப்ரெண்டு வீடு காமிச்சேன் இல்லைங்க, அப்போ இறந்து போயிட்டாமே. ஆமாம், வீட்டுக்கு பக்கத்தில் இது மேலே ஒரு ஏறு வரும், ரோடு ஏறும். நடந்த போகணும், வண்டி போகாது. வண்டி போகணுன்னா மேல்கூடலூர் வழியாக போகணும் நம்ம. ஓகே, சரியான ஆஃப் ரோடு. இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிட்டு அஜிச்சோ கல்லில் ஏறி போட்டேன். அதே தான். இதில் ஏறும்போது நினச்சி போய் தலைவா எப்படி இருக்குன்னு. ஏறிடும் நல்ல வேலை காரா. இதெல்லாம் ஜீப்பு தான் கரெக்டு. இந்த ரோடெலாம் செம்மையாக இருக்குல்ல இடம். ஆஃப் ரைட் பண்ணவா? அம்மாடி, சரியான தேய்ச்சல். கொஞ்சம் தான் ஆஃப் ரோடா ஓட்டினதே இல்லையா? இதெல்லாம் சரியான போட்டோம். நான் ஒருத்தர் அவனை இறங்க நடக்க சொல்லிட்டு நான் பாட்னி இது பண்ணி ஏறிட்டேன். நான் பேக் பிரேக் லாக் ஆயிடுச்சு. ஆமாம், லைட்டாக பிடிக்குது. அதிகமாக பிடிச்சிட்டேன். தெரியுதா? வீல் ரொட்டேட் ஆகலை, தெரியுது. விட்டா ஃபால்ட்டிக்குமே. எங்கே
நம்ம எங்கே வந்து ஓட்டுறது. அப்புறம் அப்படி புரண்டுன்னு இருக்க வேண்டியதான் எங்கேயாவது ஓரமாக பட்டு. ஐயோ எப்படி போனாங்க தெரியலையே ஆளுங்க.